VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், எப்பவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் மற்ற நாடுகளும் சார் பிரச்சனையா இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கும் அந்த நாட்டுக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார். அதாவது அதிபர் ட்ரம்ப்போட வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க சார். உடனே ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, அமெரிக்காவோட சட்டத்திட்டம் அதாவது 1974 கீழ் பிரிவு 122 பயன்படுத்தி எல்லா நாடுக்குமே 10% வரி போட போறேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா 15 ஏத்திட்டாரு சார். இப்போ அந்த பிப்ரவரி 21 அமலுக்கு வர இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட பார்வை என்ன சார்? பொதுவாங்க அமெரிக்கா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அது ஒரு ட்ரூ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்த நீதிபதிகள் இவருடைய இந்த ட்ரம்ப்பினுடைய வரிகள் செல்லாது அப்படின்னு சொன்ன நீதிபதிகள் 9 நீதிபதிகள் அடங்கிய ஒரு குழு. அந்த 9 நீதிபதிகள்ல 6 நீதிபதிகள் இவருக்கு அந்த அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நீதிபதிகள் இவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி இவருக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொன்னதுனால, ட்ரம்ப்புக்கு இந்த அதிகாரம் இல்ல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு கூடுதலான செய்தி என்னன்னா, மிக சமீபத்துல ட்ரம்ப்னால அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட 2 நீதிபதிகளே ட்ரம்ப்புக்கு எதிரா தான் தீர்ப்பு குடுத்திருக்கிறாங்க. அதுலருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அத தான் அவங்க செய்றாங்க. அ நம்ம நாடு மாரி எ நம்ம நாட்டுல நீதித்துறையே நீங்க ஒரு சந்தேகப்படும்படியான ஒரு இதுல தான் இருக்குது. ஒரு அரசியல் தலைவருக்கு சாதகமா ஒருத்தரு தீர்ப்பு குடுத்தாரு. அவரு ரிட்டயர் ஆன உடனே அவருக்கு ஒரு மாநிலத்துல கவர்னர் பதவி குடுத்துட்டாங்க. ஆனா, சந்துரு மாதிரி ஒரு மிக நேர்மையான நீதிபதிகள். நீங்க அந்த இதெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த ஒரு ஜெய் பீம்ன்னு ஒரு ஜிபி. படம் வந்தது இல்லைங்களா? ஆமா சார். அந்த படத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நின்ன வக்கீல். அந்த அந்த உண்மையான வக்கீல் சந்துரு. அவரு ஒரு பிற்காலத்துல நீதிபதியா இருந்தாரு. அ அவர் நீதிபதியா இருந்து ரிட்டயர்மென்ட் ஆயிட்டு அவரு பஸ்ல தான் வீட்டுக்கு போனாரு. அவ்வளவு ஒரு எளிமையான மனிதரு. ஆனா அவருக்கெல்லாம் யாரும் கவர்னர் பதவியெல்லாம் குடுக்க மாட்டாங்க இந்தியால. ஸோ அத நம்ம அரசியல விட்டுருவோம். நம்ம அங்க போயிடுவோம். மத்திய ரிசர்வ் வங்கின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெட் அப்படின்ட்டு. ஃபெட் சேர்மன். அவர் பேர் ஜெரோம் பவல். அவர அப்பாயிண்ட் பண்ணதும் ஆக்சுவலா ட்ரம்ப் தான். ம். அது அவர் ட்ரம்ப் 2016லேருந்து 20 வரைக்கும் ஆட்சியில இருந்தப்போ, ஜெரோம் பவல் அப்பாயிண்ட் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் ஜெரோம் பவல் இவர் நெறைய தடவ ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு ஜெரோம் பவல. நீங்க வட்டி விகிதங்கள குறைச்சிருங்கன்ட்டு. இல்ல, இல்ல குறைக்க முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு, இவரு கோபப்பட்டு அவர மிரட்டுற அளவெல்லாம் போயிட்டாரு. உங்கள நான் பதவியில விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ட்டு. ம். நீங்க பதவியில விட்டு தூக்குனாலும் தூக்குங்க. எனக்கு எது நியாயமா தோணுதோ அத தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அ எது நியாயம்னு அவருக்கு தோணுச்சோ அத தான் செஞ்சாரு. ட்ரம்ப் அவர பதவிய விட்டு தூக்குறத பத்தி ரொம்ப யோசனை பண்ணாரு. பட் ட்ரம்ப்புடைய ஆலோசகர்கள்லாம் சொல்லிட்டாங்க. இல்லங்க இவரெல்லாம் நீங்க இதெல்லாம் பதவிய விட்டு பண்ணாதீங்க. தூக்குனீங்கன்னா, ஓகே. பங்குச் சந்தைகள் பெருமளவு கிராஷ் ஆகும். அது ம். பொருளாதாரத்த பெரிய அளவுல பாதிக்கும். அதனால விட்டுருங்க. ஒரு பதவி காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. தானாவே அவர் பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம வேற ஒருத்தர போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய பதவி காலம் முடியிற வரைக்கும் அமைதியா தான் இருந்து ஒண்ணும் செய்யல. இது ஒண்ணு. நம்ம இப்ப இந்த பிரச்சனைக்கு வந்துருவோம். ம். ஆ இப்போ இந்த கடந்த 1 வருஷமா பார்த்தீங்கன்னா, அதிரி புதிரியா இருக்கிற செய்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தங்கம். தங்கம் இன்னைக்கு ஒரு கிராமுக்கு ஒரு பவுனுக்கு ரூ. 1000 ஏறியது, 5000 ஏறியது, 10,000 ஏறியது அப்படின்னு வெள்ளிலாம் ஒரு கிட்டத்தட்ட 30,000லேருந்து ரூ. 4,00,000 வரைக்கும் போயிடுச்சு. போச்சு. இது எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்ல. அவ்வளோ இல்ல. அப்போ ஆமா. அந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாரி ஒரு அதீதமான ஏற்ற இறக்கங்கள், அந்த வோலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, ட்ரம்ப் ஒரு என்ன சொல்றது? அ அவருடைய ஒரு நிலையான பேச்சு இருக்காது. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, அப்படியே நாளைக்கு அப்படியே மாத்தி பேசுவாரு. ஆ எல்லாரையுமே மிரட்டுவாரு. இந்த நீதிபதிகளயே அவர் ரொம்ப கேவலமா தான் பேசியிருக்கிறாரு. இதனால ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு வோலட்டிலிட்டி அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. இவரு முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, மற்ற நாடுகள தன்னுடைய வழிக்கு கொண்டு வர்றதுக்காக, அவருக்கு ஒரு எமர்ஜென்சி பவர் இருக்கு. அந்த எமர்ஜென்சி பவர வச்சு எல்லா நாடுகளுக்கும் வரி விதிச்சாரு.
அப்ப வரி விதிக்கும்போது ஆ ஒரு அவருடைய இஷ்டத்துக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு 10% வரி, இன்னொரு நாட்டுக்கு 20% வரி, இன்னொரு நாட்டுக்கு 50% வரி. அப்படின்னு இஷ்டத்துக்கு ஒரு ஒரு ஆ குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதிரா 25% வரி இந்தியாவுக்கு எதிரா. ம். ஆனா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. அதனால கூடுதலா 25% அப்படின்னு சொன்னாரு. ஆனா, சைனாவும் ரஷ்யா கிட்ட இருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. ஆ நெறைய யூரோப்பியன் நாடுகளே வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. ஆனா, அவங்களுக்கெல்லாம் எந்த கூடுதல் வரியும் விதிக்கல. நமக்கு மட்டும் கூடுதல் வரி விதிச்சாரு. இதெல்லாம் வந்து ஒரு இஷ்டத்துக்கு அவரு செஞ்சுன்னு இருந்தாரு. இப்போ அ சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு இதுக்கு அதிகாரம் இல்ல. அதாவது அதிகாரம் இந்த இல்ல. எமர்ஜென்சி பவர பயன்படுத்தி இந்த வரிகள விதிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எதிர்பார்த்த விஷயம். இது ஏற்கனவே அந்த கேஸ் போய்க்கின்னு இருந்தது. எப்ப வேணாலும் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அப்பவே ட்ரம்புடைய ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, "அ நமக்கு எதிரா தீர்ப்பு வந்தால் என்ன செய்யறது?" பேக்கப்க்கு. அப்படின்னு முன்னாடியே ஒரு பேக்கப் பிளான் வச்சிருந்திருக்கிறாங்க. அது அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எங்களுக்கு எதிரா வந்தால், நாங்க வேற சில வழிகள்ல இதே டாரிஃப நாங்க கொண்டு வருவோம். இதே வரிகள நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதத்தான் சென்ற வெள்ளிக்கிழமை இரவு ம். ஆ இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை இரவு அங்க அமெரிக்கால சுப்ரீம் கோர்ட்ல அந்த செய்தி வந்த உடனே, சில மணி நேரங்கள்லயே ட்ரம்ப் வந்து 10% வரி உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு சனிக்கிழமை இரவு 10% அல்ல, எல்லாருக்கும் 15% 15% அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா, இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். இந்தியாவுக்கு இது சாதகமா, பாதகமான்னு கேட்டீங்கன்னா, ஆ. கண்டிப்பா வந்து இது இந்தியாவுக்கு சாதகம். ஓகே. எதனால சாதகம் அப்படின்னு சொல்லிறேன் பாருங்க. முன்னாடி இருந்த சூழ்நிலையில அவர் வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு சதவீத வரி விதிச்சுன்னு இருந்தாரு. உலகத்திலேயே அதிகபட்சமான வரி வந்து இந்தியாவுக்கு தான் இருந்தது. இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க இந்தியால இருக்கிறீங்க. நீங்க ஒரு பேனா தயாரிக்கிறீங்க. அந்த பேனாவோட அடக்க விலை ரூ. 100. ரூ. 100க்கு அமெரிக்கால விக்கிறீங்க. நல்ல வியாபாரம் போயின்னு இருக்கு. இப்ப திடீர்னு ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு, நீங்க 50% வரி கட்டணும்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்க ரூ. 100 பேனா பிளஸ் ஒரு ரூ. 50 வரி கட்டுனீங்கன்னா, அது ரூ. 150 ஆயிடும். நான் வந்து துபாய்ல இருக்கிறேன். அதே பேனா நான் ரூ. 100க்கு இங்க தயாரிச்சு நான் ரூ. 100க்கு வித்துன்னு இருக்கிறேன். ஆனா துபாய்க்கு 10% வரி தான். ரூ. 110 ஆகுது. அப்போ நான் ரூ. 110க்கு என்னால அந்த பேனாவ அங்க விக்க முடியும். ஆமா. இப்போ துபாயோட பேனா ரூ. 110க்கும், இந்தியாவோட பேனா ரூ. 150க்கு வித்தாக்கா, அமெரிக்கா நுகர்வாளர்கள் நுகர்வோர்கள் ரூ. 150 குடுத்து இந்தியா பேனா வாங்குவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அப்போ இந்தியாவினுடைய ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்படும். சரியும். ம். ஆனா, இந்த எமர்ஜென்சி பவர வச்சு தான் இவர் வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு ரேட்டு. ஒருத்தருக்கு 50%, ஒருத்தருக்கு 30%, ஒருத்தருக்கு 10%ன்னு. இப்போ சுப்ரீம் கோர்ட் அத தடை பண்ணிட்டதால, இவரு வேற ஒரு சட்டத்துல வச்சு, ம். அது மூலமா இந்த வரிய விதிக்கிறதுனால, இதுல வந்து இந்தியாவுக்கு 50%, சைனாவுக்கு 40%, கொரியாவுக்கு 30%ன்னு விதிக்க அப்படின்னு போட முடியாது. ஒரே முடியாது. வரி தான் விதிக்க முடியும். எல்லாருக்குமே. அதனால தான் உலகம் முழுக்க ஒரே வரி இப்ப 15%. இப்போ உலகம் முழுக்க ஒரே வரி இருக்குன்னு வச்சுங்களேன். அது 15% இல்ல 150% இருந்தா கூட அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னு சொன்னா, எல்லாமே நீங்க ஈக்குவல். ஒரு ரூ. 100க்கு பேனா தயாரிக்கிறீங்க. 15% வரின்னா ரூ. 115. நானும் ரூ. 100க்கு பேனா தயாரிக்கிறேன். நானும் 115. இப்ப 2 பேரும் ரூ. 115 அதனால உங்களுக்கு பெருசா வந்து வியாபாரம் வந்து அடி வாங்காது. ஏன் பாதிக்கப்படும் அமெரிக்கா நுகர்வோர்கள் தானே. ஆ இதனால பாதிக்கப்படுபவர்கள் வந்து அமெரிக்க நுகர்வோர்கள். ஸோ எந்த தனிப்பட்ட நாடும் தனிப்பட்ட பிரச்சனையில சந்திக்காது. ஏன்னா, உலகம் முழுக்க இருக்கிற ஒரே ஒரு யூனிஃபார்ம் ம். டாக்ஸேஷன். டாக்ஸேஷன். ஸோ அதனால இந்த வரி விதிப்பினால பாதிக்கப்படுவது வந்து அமெரிக்க நுகர்வோர்கள் தானே தவிர, வெளிநாட்டினர் கிடையாது. ம். ஆ எல்லாருக்கும் ஒரே சதவீத வரி அப்படின்றதுனால, எந்த ஒரு நாட்டுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்காது. இது வந்து 1. 2வது இந்த ஒரு சட்டத்தின் மூலமா கொண்டு வந்திருக்கிற வரி விதிப்பு வந்து 150 நாட்களுக்கு தான் செல்லுபடியாகும். அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தோட 150 அப்ரூவல். நாட்களுக்கு மேல இத தொடர்ந்து செய்யணும்னு சொன்னா, அவங்க வந்து அவங்க ஒரு பார்லிமென்ட்ல நாடாளுமன்றத்துல அப்ரூவல் வந்து வாங்கணும். ஒப்புதல் வேணும். ஒப்புதல் வேணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லீங்களா? ஜ யு எ ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ண ஜெரோம் பவல் அவர் பேச்ச கேட்க மாட்டாரு. ம். ட்ரம்ப் அப்பாயிண்ட் பண்ண நீதிபதிகள் அவர் பேச்ச கேட்க மாட்டாங்க. அதே போல தான் ட்ரம்ப்னுடைய கட்சி எம்பிக்களு, அவங்களுக்கு எது நியாயம் தோணுதோ அத தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த கொறடா உத்தரவுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க.
அந்த கொறடா உத்தரவு போட்டுட்டாங்கன்னா, கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு தான் நீங்க கட்டுப்பட்டு தான் ஓட்டளிக்கணும். அத மீறி ஓட்டளிச்சீங்கன்னா உங்களுக்கு பதவி போயிடும். ம். அமெரிக்கால அந்த மாரி சிஸ்டம்லாம் கிடையாது. ஓகே. அந்த எம்பிக்கள் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான். ஆளுங்கட்சியில சொல்லலாம். இருக்கிற எம்பி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராவே ஓட்டு போடுவாரு. ஓகே. எதிர்க்கட்சியில இருக்கிற எம்பி வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாவும் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்கவங்களுக்கு எது நியாயம் தோணுதோ அததான் செய்வாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயி, இதனால பாதிக்கப்படுறது வந்து அமெரிக்க நுகர்வோர்கள் தான். இது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு நல்லது இல்லன்னு நெனச்சாங்கன்னா, 150 நாள் கழிச்சு அந்த இது வந்து அது பார்லிமென்ட்ல நிறைவேறாம போச்சுன்னா, 150 நாள் கழிச்சு திரும்ப இன்னொரு ரிலீஃப் வரும். இதுக்கு நடுவுல இந்தியா என்ன பண்ணின்னு இருந்தாங்க, குறைவான விலையில ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கின்னு இருந்தாங்க. அது இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா ப்ளஸ்ஸா இருந்துச்சு. இருந்துச்சு. ஆ. இததான் அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க, இல்ல நீங்க ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கத்த நிறுத்தணும், நிறுத்தணும்னு சொல்லின்னு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, எப்படியாவது இந்த சுப்ரீம் கோர்ட் ரூல் வந்துரும். அதனால தானாவே இந்த டாரிஃப்லாம் போயிடும். அப்படின்னு இழுத்து இழுத்து பார்த்தாங்க. அது சுப்ரீம் கோர்ட் வரவே இல்ல. ஒரு பொதுவா சொல்லுவாங்க, சினிமால சொல்லுவாங்க, அந்த கடைசி சீன்ல தான் போலீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இவங்கள எவ்வளவோ போராடி, போராடி பார்த்தாங்க. ட்ரம்ப்புடைய பிரஷர் தாங்க முடியாம ஒரு நாளு அக்ரீமெண்ட் சைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அ ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத இந்தியா நிறுத்துவதற்கு ஒப்புக்கொண்டார்கள்ன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. ஆனா இந்திய தரப்புல இருந்து யாரும் சொல்லல. அஃபிஷியலா சொல்லல. ஏன்னா இன்னமும் கொஞ்சம் ஏதாவது இது வராதா அப்படின்ட்டு. இப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் ரூல் வந்துட்டதால, இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குனாலும் 15% தான், வாங்கலனாலும் 15% தான். அப்ப ஏன் வாங்குறத நிறுத்த போறாங்க? ஸோ இது வந்து ஒரு 2வது அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ 1 வந்து இந்த யூனிஃபார்ம் டாக்ஸேஷனால இந்தியாவுக்கு ஒரு பெனிஃபிட் அட்வான்டேஜ் இருக்கு. தவிர டிஸ்அட்வான்டேஜ். 2வது இப்ப திரும்ப ஆக்சுவலா இப்போ சமீபத்தில வந்த செய்தி என்னன்னா, இந்த இந்தியாவுக்கும், அமெரிக்காவுக்கும் அந்த வர்த்தக ஒப்பந்தத்துக்காக ஒரு டெலிகேஷன் இங்கருந்து போறதா இருந்தது. ம். அத தள்ளி நிறுத்தி வைப்பு. வச்சுட்டாங்க. ஆமா சார். நெக்ஸ்ட் அதான் கேட்கலாம்னு வந்தேன். பேச்சுவார்த்தை தள்ளி வைப்புன்னு போட்டுருக்கு. தள்ளி வச்சு ஏன்னா இப்ப போய் கையெழுத்து போட்டா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க முடியாது இல்லையா? அப்படியா? இப்ப நாங்க கையெழுத்து போட முடியாது. என்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணீங்க. எப்படியும் 15% தானே போட முடியும். ஏன்னா அதுக்கு ஓகே. மேல இந்தியாவுக்கு தனியா போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது இல்லையா? ஆனா ஒரு நாட்டுக்கு எதிராக கூட வந்து ஒரு அதிகமான வரி விதிக்கிறதுக்கு ம். ஒரு புரொவிஷன் இருக்குது. ஆனா என்னன்னா, அது வந்து இம்மீடியட்டா பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி, அவங்க அந்த கமிட்டி ஸ்டடி பண்ணி, அது வந்து அமெரிக்க தேசத்துக்கு இது வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் உண்டாக்கும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணா தான் ஒரு நாட்டு மேல வரி போட முடியும். அதெல்லாம் இப்போதைக்கு பண்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஓகே. ஸோ அதனால இப்போதைக்கு இந்தியா வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட்ல தான் இருக்குது. அப்படின்னு தான் சொல்லணும். அ இன்னும் கொஞ்ச நாள் போனா தான் தெரியும். ட்ரம்ப் வேற என்னென்ன ஆட்டம் ஆடப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சார் இப்ப டாக்ஸேஷன் கம்மியானதுனால தங்கம் விலை ரொம்ப குறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்லங்க. டாக்ஸேஷன் குறையறதுக்கும், தங்கத்தோட விலைக்கும் ஓகே. சம்மந்தமே கிடையாது. டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு பொருட்கள அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது, அமெரிக்க அரசாங்கத்துக்கு நீங்க வரி கட்டுறீங்க. ம், ம், ம். தங்கம் பொறுத்தவரைக்கும் நம்ம எங்க ஏற்றுமதி பண்றோம்? நம்ம இறக்குமதி தான் பண்றோம். ஓகே. ஆ தங்கம் வந்து அதிக அளவுல நம்ம வந்து இறக்குமதி தான் பண்றோம். நம்ம ஏற்றுமதி பண்றதில்ல. சில நேரங்கள்ல தங்க கட்டிகள இறக்குமதி பண்ணி, அத நகையா செஞ்சு நம்ம வந்து ஏற்றுமதி பண்றோம். பட் அதனால வந்து அமெரிக்கால தான் இந்த நகைங்களோட விலை குறையுமே தவிர, இந்தியால விலை குறையாது. ஓகே. தங்கம் அப்படிங்கிறது அது ஒரு தனி சாப்டரு. ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் ஒரு இப்ப போர் போர் பதற்ற நிலை. வருவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்குது. ஆ பொதுவா உலகத்துல ஒரு போர் சூழல்கள் இருந்தால், தங்கத்தோட விலை குறையாது. சரி இப்ப நீங்க வந்து டாக்ஸேஷன் கம்மியாகுதுல்ல சார். இதனால பங்குச் சந்தையில என்ன மாரி மாற்றங்கள் நடந்திருக்கு சார்? கண்டிப்பா பங்குச்சந்தைக்கு இது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு ம். தான் சொல்லணும். ஆ பொதுவா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுற நிறுவனங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல செய்தி. ஏன்னா அங்க வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அ ட்ரம்ப்புடைய வரிகள் செல்லாதுன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம, இதுவரைக்கும் வாங்குன வரிய திருப்பி குடுக்கணும்னு ஆமா சார். சொல்லியிருக்கிறாங்க. 130 மில்லியன் திருப்பி குடுத்துருவாங்களா? வாய்ப்புகள் இருக்கா சார் அது? அது ட்ரம்ப் என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. ஆனா இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது அத திருப்பி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. அதனால ஏற்கனவே அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண நிறுவனங்களுக்கு இது சாதகம். பொதுவா நம்முடைய பங்குச் சந்தைகள் பார்த்தீங்கன்னா, அந்த நிஃப்டி 50ன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற நிறுவனங்கள் வந்து பெரும்பாலும் அமெரிக்கா கூட வர்த்தகம் பண்றதில்ல. ஆ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா,
மருந்து துறை, தகவல் ம். தொழில்நுட்பத்துறை. இது 2 துறை தான் வந்து அமெரிக்கா கூட அதிகமா வியாபாரம் பண்றவங்க. அதுல வந்து ஏற்கனவே வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்கு வந்து அந்த வரி கிடையாது. ஓகே. அந்த ட்ரம்ப்பினுடைய வரி வந்து கூட்ஸுக்கு மட்டும் தான். சர்வீசஸ்க்கு கிடையாது. ஆ தகவல் தொழில்நுட்பம்ன்றது சர்வீஸ்ல வரும். ம். கிடையாது. அதேபோல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கும், மருந்து பொருட்களுக்கும் அந்த வரியிலருந்து விலக்கு அளிச்சிருந்தாங்க, அமெரிக்கால. ஓகே. அதனால இங்க மருந்து துறையும் பெருசா பாதிக்கல. ஏற்கனவே வரி இல்ல. இப்ப அத குறைச்சதுனால எப்படி ஒரு பெரிய இதுவா இருக்கும். அட்வான்டேஜ் இருக்கும்? ஓகே. உங்களுக்கு அட்வான்டேஜ் இல்ல, டிஸ்அட்வான்டேஜ் இல்ல. ஓகே. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் பங்குச் சந்தையில என்ன நடக்கும்? ஒரு நல்ல விஷயம் வந்தா ஏறும். ஒரு கெட்ட விஷயம் வந்தா இறங்கும். ம், ம், அது அந்த ம். நிறுவனங்கள பாதிக்குமா? பாதிக்காதா? அப்படின்றது தெரியாது. ஒரு சென்டிமென்டல் எஃபெக்ட் இருக்கும். ஓகே. அந்த சென்டிமென்டல் எஃபெக்ட்ல இன்னைக்கு நம்ம பங்குச் சந்தைகள் ஏற்றத்தோடு தான் இருந்தது. சரி, இப்ப அதே மாரி ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. நம்ம 50லேருந்து 25 வந்தோம். 25லேருந்து 18 வந்தோம். அப்பவே வந்து நெறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப வந்து 15 வந்திருக்கு. இப்ப அகைன் உள்ள வர வாய்ப்புகள் இருக்கா? இதனால வந்து இன்னும் பங்குச்சந்தை வந்து மேன்மேலும் வளர வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கே பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 3000 கோடி மேல இந்திய பங்குச் சந்தையில முதலீடு பண்ணியிருக்கிறாங்க. பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இது வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை. முதலீடு பண்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. பட் 2வது பங்குச் சந்தைகள் அப்படிங்கிறது வந்து அது ஒரே ஒரு காரணி மட்டும் தான் சொல்ல முடியாது. ம், அது ம், ம். அமெரிக்காவுடைய வரின்றது ஒரு காரணி. மற்ற பல காரணங்கள் இருக்கு. ஓகே. ஆ அதனால இது வந்து ஒரு நல்ல செய்தி. இந்த செய்தியோட தாக்கம் இப்போதைக்கு நல்லா இருக்கு. பட் இதுக்கு மேலயும் ட்ரம்ப் வந்து வேற ஏதாவது புதிய பிரச்சனைகள் எதையும் கிளப்பாம இருக்கணும். மற்ற ஃபேக்டர்ஸும் இங்க வந்து நமக்கு சாதகமா இருந்தால் பங்குச் சந்தைகள் ஓரளவு மேல போறதுக்கு வாய்ப்புகள். ஓகே. அப்ப நாளைக்கு அமல் ஆவதுனால இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஃபுல்லா சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. கரெக்ட் தானே சார்? ஆமா, கரெக்ட். ஸோ நெறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்த எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.